எல்லாருக்கும் வணக்கம். லைட்டா நர்வஸா இருக்கேன். அதோட ரொம்ப ஏசி ரொம்ப குளிரா இருக்குது. நான் அதை ரொம்ப மிக்ஸ் பண்ணி கிடக்கிட்டு இருக்கு. முதல்ல நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன். வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் திஸ். எனக்கு இந்த மூவி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற ஒரு மூவி இது. ஸோ மைத்ரி மூவிஸ், ரவிசங்கர் சார், நவீன் சார், நான் என்னோட நன்றி தெரிஞ்சுக்கிறேன். வேர்ட்ஸ் எல்லாம் ஃபம்பிள் ஆகுது நர்வஸ்னஸ்னால. நடிகர் கீர்த்தியனா, நீங்க ரொம்ப கான்பிடண்டா எனக்கு இந்த ரோல் கொடுத்தீங்க. நானும் எனக்கு காமெடி இவ்வளவு பண்ண முடியுமான்னு டவுட்ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஆனா யூல் டூ இட் யான்னு சொல்லிட்டு ரொம்ப கான்பிடன்ஸ் கொடுத்தீங்க. ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லா. ரொம்ப வேற ஒரு விஷயம், இந்த செட் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் செட். நான் ஃபர்ஸ்ட் போகும்போது எனக்கு ரொம்ப இன்டிமிடேட்டிங் அண்ட் கொஞ்சம் அண்டர் கான்பிடண்டா இருந்தேன். ஆனா நான் போகும்போது ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, ரொம்ப ஸ்வீட்டா ட்ரீட் பண்ண. என்ன மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படி அந்த ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் இருந்துச்சு. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் மைத்ரி மூவிஸ், கீர்த்தி, நான் ரொம்ப தேங்க்யூ. பிரதீப்னா, உங்களோட ஹேட்ரிக் பிளாக் பஸ்டரோட பாட்டா இருக்கேன். எல்லாருமே எப்படி பண்ண மாட்டாரு. நீங்க ஒரு ஹீரோவா எப்படி ஒருத்தரை நாமளும் க்ரோ பண்றோம். வேற ஒருத்தர் நம்ம கூட வராரு, அவரும் நம்ம கூட வரட்டும்னு அந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கு. அது எல்லாருக்குமே இருக்க மாட்டோம். தேங்க்யூ. அது ரொம்ப ரேர் அண்ட் ஐ தேங்க்யூ ஃப்ரம் மை ஹார்ட் ஃபார் தட். ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க நீங்க. I will take that as a learning lesson for me and as I keep going in my career. Sir, we only had a few scenes to do together. First பார்க்கும்போது இன்டிமிடேட்டிங்கா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு டக்குன்னு நீங்க ஒரு ஸ்பூக்கி, நீங்க ஒரு ஸ்வீட் ஹார்ட்னு புரிஞ்சிச்சு. அப்போ எனக்கு உங்ககிட்ட பேசலாம், உங்ககிட்ட என்ன வேலை கேட்கலான்ற ஒரு ஒரு ஃபீலிங் கிடைச்சிச்சு. என்னை பார்க்கும்போது நீங்க எப்பவுமே யூ see me like you give me, நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ஆனா ஏதோ வைப்ஸ்ல இருந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, we are together, we'll rock this, அந்த மாதிரி ஒரு வைப் நீங்க கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்யூ சரத் சார். அது ஒரு இன்விசிபிள் வைப். யூ டோன்ட் வேர்ட்ஸ்ல சொல்லாம ஒரு இது இருக்குல்ல, அது எனக்கு ஃபீல் ஆச்சு, எனக்கு ரிசீவ் ஆச்சு. அது ரொம்ப தேங்க்யூ சரத் சார். Rovini ma'am, we are working in the next project also together. உங்க கூட ஒரு ஷார்ட் கூட நான் பண்ணல. ஆனா எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நான் கீர்த்தி அண்ணா, நிகித் சார் கேட்டு, பிரதீப் அண்ணா அந்த சீன்ல ஏதோ அர்ஜென்ட், உங்களுக்கு ஏதோ ஃபங்க்ஷன் இருந்துச்சு, நீங்க கிளம்பிட்டீங்க, ஏதோ ஒரு லாஸ்ட் சஜஷன் ஷார்ட் இருந்துச்சு. சஜஷன் எல்லாமே பண்ணிருக்கலாம் அது. ஆனா நான் கேட்டதுனால நிகித் சார் அண்ட் கீர்த்தி ப்ரோ allowed me to பிரதீப் அண்ணாவோட ஷர்ட் போட்டு நான் ஒரு சஜஷன் ஷார்ட் கொடுத்தேன், அவரோட நடிக்கிறதுக்காக மட்டும். That was a great thing for me, Rovini ma'am. Thank you so much. Mumta, last special for you. Bharat sir, thank you. Your brilliant edit, ரொம்ப brilliant edit. You collaborated with Kirti Anna and Abhyankar and ஒரு fusion, இது ஒரு new age brilliant making. Thank you for that and I'm glad that I'm a part of this, your cut. Costumer ma'am, நீங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டீங்க, ரொம்ப ஈஸியஸ்ட் ஆக்டர் டு ஒர்க் வித். ஏன்னா நான் எதுவுமே கேட்க மாட்டேன். இல்லை ஷூஸ், அது புது ஷூஸ் வேணுமா, புது ஷர்ட், எது கிடைச்சாலும் நல்லா போட்டு போய் அப்படின்னு நினைச்சிருவேன். அதுக்காக யூ டோல்ட் தம் தட் ஐ அம் a sweet boy. அதனால ரொம்ப தேங்க்யூ. ஐஸ்வர்யா, you are the sweetest, I am not the sweetest. You are the ultimate sweetest because நான் அப்பப்போ டென்ஷன்ல இருந்தாலும் அது பார்க்கும்போது I feel energized. Thank you my friend, thank you. We have a long way to go. மம்மி, எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இருக்க, வேர்ட்ஸ் கிடைக்கல மம்மி. ஆனாலும் what I am feeling is, I also thought, நான் உங்களோட பிரேமலு பார்த்திருக்கேன், உங்களோட சூப்பர் சரண்யா, நீங்க 5-6 years கலக்கிட்டு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட், as a exceptional performer. So I came, மம்மி அப்படி வந்தேன். நீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி என்ன ரிசீவ் பண்ணி ரொம்ப
கேஷுவலா, இது ஒரு கோ ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லாம ரொம்ப ரொம்ப கேஷுவலா என்ன ரிசீவ் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஜாலியா we took the whole film towards the end. Thank you for who you are and your attitude and your personality. Please speak like this all the time and you are an unbeatable and exceptional actor. I admire your artistry, mummy. Thank you so much, mummy. மீடியா பிரஸ் ரொம்ப தேங்க்யூ இங்க வந்ததுக்கு. இப்பவும் ஃபம்பிள் ஆகிட்டு தான் இருக்கேன், ஆனாலும் இவ்வளோ பேசிட்டேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நான் இவ்வளோ பேச மாட்டேன் ஆக்சுவலி. எப்பவுமே நான் நர்வஸா இருக்கேன், நான் ப்ரிப்பேர் பண்ணலன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொல்லிட்டு நான் போய் உட்காந்துருவேன். நிறைய பேசிட்டேன் இதுல. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். கீர்த்தியனா ரொம்ப தேங்க்ஸ். எதுவும் தேங்க்யூ. நீங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்கு. நீங்க ரொம்ப அழகா பேசுனீங்க, நர்வஸா இருந்தீங்க, ஆனாலும் ரொம்ப அழகா பேசுனீங்க. ஜஸ்ட் பை தி வே. அண்ட் நிறைய டூட்ஸ் கிடைச்சிருப்பாங்க இந்த படத்துல உங்களுக்கு. உங்களோட லைஃப்ல பெஸ்ட் டூட் அப்படின்னா யார் சொல்வீங்க? இது சேஃப் ஆன்சர் இல்ல. எனக்கு டூட்ஸ்லாம் எனக்கு சினிமா தான் என்னோட. ஷூரா? ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு நான் ரொம்ப லேசி பாய், ஆனா சினிமால மட்டும்தான் ரொம்ப எனர்ஜி அண்ட் ரொம்ப எந்தூசியாசம் காட்டுவேன். சோ அதுக்கு சினிமா தான் என்னோட டூட். அடுத்த வரவங்களுக்கு ஒரே ஒரு ரூல் மட்டும் இருக்கு, சினிமா அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ண கூடாது. ஓகே, இந்த கேள்விக்கு வேற யாராவது ஏதாச்சும் சொல்லுங்களேன். அருண், சினிமாவை தாண்டி ஒரு பெஸ்ட் டூட் இருந்தா அது யாரு? செல்ஃப் தான். நம்ம செல்ஃப் தான். வேற யாருமே இருக்க மாட்டோம் நம்ம கூட. நம்ம தான் நம்ம கேரி பண்ணிப்போம். செல்ஃப் லவ். வெரி நைஸ். Thank you very much, Ritu Arun. Many more movies.